இவனுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் வெடிகுண்டு அணு உண்டு. இவெல்லாம் முதல்ல ஊரை விட்டு துரத்துனா சரிப்பட்டு வரும். Teacher, the Buddha, or the awakened one? It seems very almost intuitive to an age in which psychology becomes for many people an alternative to religion. It's the means as a therapeutic means to deal with the problems of life. தீவிரவாதி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. என்னடா டே அடிச்சிருவேன்டா. டேய் அடிச்சிருவேன்டா. என்னடா ஏன் டென்ஷனா உட்காந்துருக்க? யோ கால வெளியே வாயா முதல்ல. நீ இதே பிரச்சனையா உன்னோட அடிச்சு மண்டை உடைச்சு ரத்தம் ஓடுற அளவுக்கு ஆக்கி விட்டுருக்க அவனை. சார் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க முதல்ல ஒரு வீடை காலி பண்ண சொல்லுங்க சார். தப்புன்னு சொல்றாங்க பாருங்க. இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் அன்னைக்கே அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஏரியாக்குள்ள உங்களை விடாதீங்கன்னு கேட்டீங்களா நீங்க? சார் அதெல்லாம் முடியாது, நீங்க முதல்ல காலி பண்ணியா. சரி சார், டேய் மேல வாடா. ஏன்டா அவனை அடிச்ச? அவன் தான் தீவிரவாதின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான், அதனால தான் அடித்தான். அதுக்காக நீ அடிப்ப? நீ அவன் தான் ஸ்கூல்லேயே அன்றைக்கி தீவிரவாதின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏன் கிண்டல் பண்ணுறான்? இங்கே பார், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டனோ இந்த செயலை செய்கிறது கிடையாது. 6 அறிவுல மிருகம் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரோ எங்கோ தப்பு செய்யறனால ஒட்டுமொத்த பேர் பலிகடை ஆகிறாங்க. இதெல்லாம் புரியணும்னா கொஞ்சம் நாள் ஆகும். சரியா? விடு, 15 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். டூலைட் போர்டு பார்த்தேன். வீடு பிடிச்சிருக்கு. அம்மா அப்பா எப்போ வருவாங்க? அம்மா அப்பா 2 நாளில் வந்துடுவாங்க. நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரி, 2 நாள் கால் பண்ணு. 962924 ஓகே. 077. ஓகே. உன் பேர்? அமீர். முஸ்லிமா நீங்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நீங்கள் கால் பண்ணு. போய் கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பெங்களூருவிலிருந்து கவுகாத்தி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ்ல S4 மற்றும் S5 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ்ல நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பில் சந்தேகப்படும்படியாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. ரயில் நிலையம் குண்டுவெடிப்பு வழக்கில் மதுரையைச் சேர்ந்த அமீர் என்பவர் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். நிகழ்த்தப்பட்டதற்கு காரணமாக கூட இவர் இருக்கலாமா என்ற கோணத்தில் போலீசார் அவரை பிடித்து வைத்துள்ளனர். அவரை விசாரிப்பதற்காக அழைத்து செல்கின்றனர். Please try again later. आपके द्वारा डायल किया गया नंबर अभी किसी की कॉल नहीं दे रहा है. कृपया थोड़ी देर बाद. போலாமா?
2 நிமிஷம் ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன். என்னப்பா நியூஸ் கேள்விப்பட்டேனே, என்னாச்சு? அதான் நான் வேற யாரும் பிடிக்கிறதுல என்னை பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. இப்போ வெளியில் விட்டானுங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளில வந்துட்டேன். அட்வான்ஸ் ரெடி பண்ணிட்டுப்பா. சாரிண்ணா, நீங்கள் வேற யாரும் பார்த்துக்கிறீங்களா? இப்போ நான் வெளியில் விட்டானுங்க, ஆனால் இது எந்த மீடியாலும் பப்ளிஷ் பண்ணல. ஸோ எல்லாருக்கும் நான் இன்னும் தீவிரவாதி தான். அதான் நான் வீடெலாம் விற்றுட்டு சொந்த ஊருக்கே போகலான் இருக்கேன். சாரிண்ணா, நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. சரி, பார்த்துக்கப்பா. நல்லவன் யாரு கெட்டவன் யாரு போலீஸ்காரங்க தெரிய மாட்டேது, மக்களுக்கு எங்க தெரிய போகுது? அஞ்சு நாள் தானே ஆகுது, ஏன் கவலைப்படுற? வீடு பார்த்துக்கலாம். சார், வீடு வாடகைக்கு. எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே நம்ம ஏரியாவில் தான் இருக்கேன். ஃப்ரெண்டு இவர் சரி. ரீசெண்டாக துபாயிலேருந்து வந்திருக்காரு. உங்கள் பேர்? இவருக்காக தான் வீடு பார்க்குறேன். என் பேர் காதர். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வீடு இப்போ வந்து மராமத்தில் இருக்குது, அதனால இப்போ விட முடியாது. நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கோங்க. இல்லை, முஸ்லீம்னால யோசிக்கிறீங்களா? சே, இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. நீ வேணா துபாய்க்கே போயிடுறேன். ஏன்னா அங்கே எல்லாருமே முஸ்லீம்ஸு, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் அங்கே இருந்தப்போ தமிழ்நாடு தான் பார்த்தாங்க, இங்கே தான் எனக்கு வேற மாதிரி பார்க்குறாங்க. நான் ஒரு தமிழ் முஸ்லீம், இஸ்லாத்தை தமிழை படிச்சுட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதான் என் ஊர், இதை விட்டு என்னை எங்கே போக சொல்கிற? நீ அவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக தெரியுற, அதான் ப்ராப்ளம். தாடி எடுத்துரு, சாதாரணமாயிரு, அப்புறம் வீடு தேடி பார்க்கலாம். சரி, ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கு, அவன்கிட்ட வேணா கேட்போம், நாளைக்கு வேணா போய் பார்ப்போம். ஆனால் இந்த தாடி அப்படின்னா என் தாடி எடுக்க சொல்கிறியா? அவங்க தப்பாக நினைக்கிறக்காக அப்படி தாடி எடுக்க முடியுமா? இது என்னுடைய அடையாளம், மற்றவங்களுக்காக என்னை நான் மாற்றிக்கிற முடியாது. ஹலோ, எப்பா வீடு காலி பண்ண சொல்லி என்னாச்சவா? ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு சார். இப்போ சொல்லி 10 நாள் ஆச்சுப்பா, என்ன இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இப்போ சீக்கிரம் காலி பண்ணி கொடுங்கப்பா. ஆமாம், போன வை. டேய், காம்படிஷன் போட்டிக்கு கட்டை எழுதுன்னு சொன்னீல்ல, எழுதி வச்சிருக்கேன்டா. சரி, போய்ட்றேன். என் பாரதம், இந்தியா என் தாய்நாடு. உலக நாடுகளுக்கு மத்தியில் மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் நாடு நம் இந்தியா. சமத்துவம் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டும் நமது இந்தியாதான்.
இந்தியாவிற்கு சுதந்திரம் மிக எளிதாக கிடைத்திடவில்லை. அதற்காக பல்வேறு தியாகங்களை செய்து அதனை நாம் அடைந்தோம். மகாத்மா காந்தியடிகள் கூறினார்கள், 23 கோடி இந்துக்களும் 7 கோடி முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து போராடி பெற்ற சுதந்திரம் என்று. இதனை மகாகவி பாரதி அவர்கள் 30 கோடி முகமுடையாள் ஆனால் சிந்தனை ஒன்றுடையாள் என்று கூறினார்கள்.